Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடைய நினைத்துக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ராபின்சன், நல்லா இருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சார். தமிழ்நாடு முழுக்க புயல் அந்த வலுவை எழுந்தாலும் மழையை பொழியறது நிற்கலை, ஒரே புயலாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கவே இல்லைங்க எங்கேயுமே. மேயரம்மா சொல்லியிருக்காங்க, நீ காலையில் தான் பார்த்தேன் சார். சுரங்கப்பாதையில் இருந்த தண்ணியெல்லாம் நேற்று இரவோடு இரவாக எடுத்துட்டாங்க சார். ரோட்லலாம் எங்கேயுமே தண்ணி இல்லையா? மதுரை வாயில், வியாசர்பாடி எல்லாம் சுரங்கப்பாதை மட்டும் இல்லை, மற்ற சேப்பாக்கத்தில் நேற்று சாயந்தரம் டாக்டர் பெசன்ட் ரோட்டில் சாயந்தரம் 4 மணிக்கு கழிவு நீரும் குடிநீரும் ஒன்றா சேர்ந்து குட்டை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அப்புறம் ராத்திரியாக சேப்பாக்கம் சின்ன ஒரு தொகுதி அர்ஜென்ட்டாக அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாங்க. அது சேப்பாக்கன்றதுனால அர்ஜென்ட்டாக க்ளீன் பண்ணாங்க. 234 தொகுதியிலையும் அதே மாதிரி அந்த பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? ஆமாம், நேரம்மா சொன்னாங்க. நான் அதான் கேட்டேன், ஒரு சொட்டு தண்ணி கூட சென்னையில் எங்கேயுமே தேங்கலை அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்துக்கிட்டே வரேன். காரில் வரும்போது வீடியோ கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி தண்ணியில் வண்டி போயிட்டுருக்கு. நடந்து போகிறவங்கள பார்த்தா தெரியுது எவ்வளோ இது அந்த ரோட்டில் தண்ணி நிற்குதுன்னு. என்ன அது இப்போ மறுபடியும் நிவாரணம்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க இந்த 4000 கோடி வாங்கினீங்களே என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா கேட்பாங்க. இவங்க மறுபடியும் ஒரு 5000 கோடி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு குழு வரும். ஆக நமக்கு பஞ்சம் வந்தாலும் சரி, நமக்கு வெள்ளம் வந்தாலும் சரி, அது ஏதோ பணம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் என்ன பயன்கிறத பற்றி யாரும் ஒன்றும் யோசனை பண்ணல. 5000 கோடி வருமா? எவ்வளோ? 2000 கோடி தான் கொடுப்பாங்களா? சரி, என்ன ரைட்டு. இந்த பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்கணுன்னா அதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இப்படி தான் நமக்கு கணக்கு ஓடுதே தவிர மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு என்ன பெருசாக இருக்குது சார்? மத்திய அரசு நிதி கொடுக்காமலேயே அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு, ஹெக்டருக்கு 20,000 நாங்கள் இழப்பீடு தரோம், நெல்களெல்லாம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு, விவசாயம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தரோன்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசை நம்பாமலே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். பொங்கலுக்கு அமைச்சரவை மீட்டிங் கூப்பிட்டோம். அமைச்சரவை மீட்டிங் போட்டாங்க. துறை அதிகாரிகள், அதாவது செயலர்கள், ஒரு துறைக்கும் ஒரு செயலர், கமிஷனர் அண்ட் செக்ரட்டரி, இவங்க மீட்டிங் போட்டாங்க. பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்கலான்னு இருக்கோம் ஒரு ரேஷன் கார்டுக்கு. அது அந்த அந்த தகுதி உள்ள அந்த அந்த இது வாங்கக்கூடிய இவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்கல. ஏன்னா 2 வருஷமாக கொடுக்கல. அதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி இருக்கும்பொழுது அவர் 2500 ரூபா கொடுத்தாரு. இப்போ எதுவும் கொடுக்கல. இப்போது அங்கே பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு கேட்டால் அது ஏதோ ஒரு உங்களுக்கு லோன் ஸ்கீமுக்காக அட்வான்ஸுன்னு ஏதோ ஒரு கணக்கில் கொடுத்தாங்க. அது நேரடியாக அக்கௌண்ட்டில் போட்டாங்க. சரிங்களா? அங்கே அப்போ அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு 5000 கொடுத்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாங்க. எல்லா துறை செயலரும், ஐயா எங்கள் துறையில் பணம் இல்லை, எங்கள் துறையில் பணம் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி 3 மாதமாக சம்பளம் கொடுக்கல, நாங்கள் 2 மாதமாக கொடுக்கல, நாங்கள் பிஎஃப் பணத்தையே, நாங்கள் பிடிச்ச பணத்தையே பிஎஃப்க்கு இன்னும் அனுப்பலை, அதுவே பிரச்சனையாக இருக்குது. இப்படி எல்லாரும் இல்லை பாட்டு பாடுறான். ஏன் இல்லை பாட்டு பாடுறான்? கஜானா காலி. பணமெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, பணம் வந்துச்சு, போச்சு. எங்கே போச்சு, எப்படி போச்சு? அது வழக்கமான வழியில் போயிடுச்சு. ஆக இப்போ இருப்பு இல்லை, கஜானாவில் இருப்பு இல்லை. 5000 ரூபா கொடுக்க முடியாது. 5000 ரூபா ஒரு ஆளுக்குன்னா இவ்வளோ பேருக்குன்னா இவ்வளோ கோடி தேவை இல்லை, கொடுக்கறதுக்கு இல்லை. என்ன பண்ணுறது? மெட்ரோ வேறு திட்டம் வேறு கோவை மதுரையில் வந்தால் ஒரு 22,000 கோடினா ஒரு 5,000 கோடி அட்வான்ஸ் வந்திருக்கும்.
அதில் ஏதோ டிபிஆரில் தவறுகள்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து அது சரி பண்ணி அனுப்பிச்சி வர்றதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். அந்த டைம் தாண்டிடும். அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பணமும் வராது, கொடுக்க மாட்டாங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில் 20,000 ஹெக்டேருக்கு நாங்கள் வந்து இவ்வளோ கொடுப்போம் அவ்வளோ கொடுப்போம்னு கேகேஎஸ்எஸ்ஆர் சொல்கிறது ஏதாவது நடக்கும். ஏங்க, தூய்மை பணியாளரை தனியாருக்கு தள்ளி விட்டாங்க. ராம்கின்னு ஒன்று சென்னையில், மற்ற இடங்கள்லையும் தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காலை உணவு கொடுக்குறேன் நான் இலவசமாக. அதுக்கப்புறமா அவங்க போராட்டம் தொடர்ந்து பண்ணாங்க. முந்தா நேற்ற கூட 2 பெண்கள் வந்து மருத்துவமனையில் உண்ணாவிரதம் இருந்து மருத்துவமனையில் 4 பேர் இருக்காங்க சார், 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதான் மொத்தம் உண்ணாவிரதம், அதனால் பாதிப்பு. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீரவில்லை, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. அதான் இன்னும் போராட்டமும் உண்ணாவிரதமும் தொடர்ந்து கொண்டிருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு 3 வேளை போடுறேன்னு சொல்லி அந்த 3 வேளை சாப்பாடு வந்து 60% கூட அவங்களுக்கு போய் சேரல. அதுவும் உரிய நேரத்தில் போய் சேரல. அவங்க காலை உணவுக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்கான். நார்மலாக யாராக இருந்தாலும் வீட்டில் வந்து காலை உணவு சாப்பிட்டு தான் வேலைக்கு வரணும். ஆமாம், நீங்கள் காலை உணவுக்கு வந்து சரிங்க வந்து கொடுத்துருவாங்கன்னு பார்த்து 2-3 மணி நேரமாக வரலன்னா வேலையை தொடங்குவானா? இல்லை. இப்போ வேலையை தொடங்க மாட்டான்னா வேலை நடக்காது. ஆனால் அதே சமயத்தில் போராட்டங்கள், அந்த எதிர்ப்புகள், அதிருப்திகள் இது அதிகமாகும். பிஎஃப்பில் பிடிச்சது போக்குவரத்தில் அவன் காசில் 12% பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் 13% போட்டு 25% பிஎஃப்க்கு அனுப்பணும். அவன் 12% வாங்கி செலவு பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தா இது கிரிமினல் அஃபென்ஸு. ஓகே. பிஎஃப் ஆக்ட் பிரகாரம், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட்னு இருக்குது. அது பிரகாரம் எம்ப்ளாயிகிட்டேருந்து பணம் பிடிச்சிட்டு அதை வந்து உரிய நேரத்தில் வந்து பிஎஃப் அலுவலகத்துக்கு அனுப்பாமல் இருந்தால் அது சிறைக்கு அனுப்பக்கூடிய, அதாவது கைது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிறுவனம்னு வச்சுங்க, தனியார் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களோ இயக்குநர்களோ கைது செய்யப்படும் அளவுக்கு அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். அரசுன்றதுனால அப்படி அவ்வளவு ஹார்ஷாக வந்து தைரியமாக அப்படி யாரையும் கைது செய்திட மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் தான். ஆக உண்மையிலே என்ன, அவன் பணத்தை பிடிச்சி அவன் பணத்தை திருட்டு அமர்தான் அது. அவன் பணத்தை பிடிச்சி பிஎஃப் நீங்கள் அனுப்பணும், அனுப்பாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சட்டவிரோதமாக திருட்டு. அரசு என்ற போர்வையில் திருட்டு. போக்குவரத்தில் இப்படி தான், தூய்மை பணியாளர்களுக்கு இப்படி தான், பேராசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு இப்படி தான். இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் சம்பளமே கொடுக்க முடியாத, பிஎஃப் பணத்தை பிடிச்சதை கொடுக்க முடியாத இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் பொழுது 5,000 ரூபா எங்கேருந்து கொடுப்பீங்க? இதை தாண்டி நீங்கள் வந்து இந்த கேகேஎஸ்எஸ்ஆர் சொல்கிற மாதிரி ஹெக்டேருக்கு இவ்வளவுன்னு நாங்கள் கொடுப்போம்னாங்க, எங்கேருந்து கொடுப்போம்? அதாவது இப்போ வந்து ஒரே போட்டிங்க, யார் அதிகமாக வந்து பொய் சொல்கிறார்கள், யார் அதிகமாக பில்டப் கொடுக்கிறார்கள். யாருக்கும் இருக்கும் சார் போட்டி? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டிங்க. ஒரு எல்லாருக்கும் ஒரு கார் கொடுக்குறேன்னாரா, லட்சியம்னாரா, பைக்கு நிச்சயம்னு சொன்னாரா, ஒவ்வொருத்தருக்கும் பைக்கு கொடுக்குறேன்னாரா, சரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்குன்னா நீங்கள் சொந்தமாக உங்கள் காசில் வாங்குறது அவர் என்னங்க இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என் காசில் நான் கார் வாங்குறதோ பைக் வாங்குறதோ நான் வாங்குறதோ அவர் என்னங்க விஜயோட பர்மிஷன் எதுக்கு, அப்ரூவல் எதுக்குங்க? விஜய் என்ன ஆர்டிஓவா? எதுக்கு? சொந்தமாக எல்லாருக்கும் வீடு இருக்கிறத அது நாங்கள் ஏற்பாடு செய்வோம்னா அது நாங்கள் இலவசமாக கொடுக்கல, ஏற்பாடு செய்வோம்னா நீங்கள் என்ன கொத்தனாரா, கான்ட்ராக்டரா? சார் இல்லை நீங்கள் வந்து அவர் ஏற்பாடு தான் சார் செய்கிறான்னு சொன்னார். அவர் இலவசமாக கொடுக்குறேன்னு சார். மக்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சார். நீங்கள் மக்கள்கிட்ட போய் பப்ளிக் பைட்லலாம் கேட்குறப்போ அவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அவர் என்ன கொடுக்குறேன்னா சொன்னார், இருக்கணும்னு தானே சொன்னார், அது எல்லாரும் சொல்கிறது நல்லது தானே அப்படின்றாங்க சார். மக்களுக்கு வீடு இருக்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏன் சொல்கிறீங்க? மக்களுக்கு வீடு இருக்கணும்னா திமுக ஆட்சியாக இருந்தாலும் இருக்கணும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் இருக்கணும், அப்படி தானே கணக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற பேச்சு தான் அங்கே வருது. அவ்வளோ நம்பிக்கை நீங்கள் வரமாட்டீங்கன்னு தைரியமாக எதை வேணாலும் சொல்லலான்னு. இப்போது திமுக அதிகமாக பொய் சொல்லி, திமுகவும் வந்து எத்தனையோ வாக்குமூலம் சொல்லி ஆந்தது. இப்போ கூட நான் இங்கே வந்து உங்கள் இடத்துல தான் உட்காந்து நீங்கள் ரெடி ஆகும்போது பார்த்துட்டு இருந்தேன். ராணிப்பேட்டையில்
அந்த ஒரு முஸ்லீம் அந்த நாம் தமிழர் கட்சி தாரிகாவா அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க முஸ்லீம்களுக்கெல்லாம் எப்படி சிறுபான்மையினருக்கு உங்கள் ஏரியாவில் பாதுகாப்பாக இருக்கா, திமுக 5 தடவையாக வந்து எம்எல்ஏ வந்து ஒருத்தரையும் வந்து பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா தரேன்னாரு. 2021 எல்லாரும் அதை நம்பி மறுபடியும் ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ வந்தவொடனே 2 மாதத்தில் வந்து யாருக்கெல்லாம் பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாரோ அந்த வீடுகள்லாம் இடித்து விட்டார். ஆனால் என்ன எலெக்ஷன் சமயத்தில் ஏதோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க. சிறுபான்மையினருக்கே இப்படி தான். ஏன்னா பொதுவாக சிறுபான்மையினர் பாதுகாவலர் வந்து திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் சில இஸ்லாமியர்களுக்கு இதை வேறு யாராவது சொன்னால் நம்ம வந்து நம்பாமல் இருக்கலாம். ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவர் நாம் தமிழர் கட்சியாக யாருங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பகுதியில் மேல் விசாரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இவங்க இப்படி தான் வந்து சொல்லுவாங்க, பட்டா தரேன்னுவாங்க, இது தரேன்னுவாங்க. ஒரு பட்டா தர்றதுக்கு அதுக்கு பதில் வீடு இடிச்சிங்கல்ல. இங்கே ஏதோ ஒரு ஃபிலிம் சிட்டிக்கு போகிறதுக்கு, தனியாரோட ஃபிலிம் சிட்டிக்கு 150 கோடி ரூபா கொடுத்து சிஎம்டிஏல வந்து அப்ரூவல் கொடுக்கல, வருவாய்த்துறையில் கொடுக்கல, வனத்துறையில் கொடுக்கல, உள்ளாட்சி நிர்வாகத்தில் கொடுக்கல. யார் அப்ரூவல் கொடுத்தான்னு தெரியல. கிட்டத்தட்ட 120-150 கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் கட்டியாச்சு இந்த தாம்பரம் சைடில், சாலையூர் பக்கத்தில். அது வந்து ஏதோ சொல்கிறாங்க, அவர் ஐசரி கணேஷும் அப்புறம் எல்ரெட் குமார்னு அவங்க தயாரிப்பாளர் அவங்க சேர்ந்து தனியார் ஃபிலிம் சிட்டி ஒன்று இது பண்ணுறாங்க. யாருமே அப்ரூவல் கொடுக்காம எப்படிங்க வந்து 120 கோடி ரூபாய்க்கு, அதுவும் பப்ளிக் பிளேஸு, தனியாருடைய நிலம்லாம் இல்லை, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதைகளை அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மேம்பாலமாக மாற்றுறீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பெரும்பாகத்தில் சதுப்பு நிலத்தில் பிரிகேடு குரூப்புக்கு 2500 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் போகிறதுக்கு கொடுத்துட்டாங்க. அது ராம்சார் அறிக்கை பிரகாரம் சதுப்பு நிலத்தில் அனுமதியே கொடுக்கக்கூடாது. ஆனால் அது கொடுத்து அவங்க அதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொடுத்ததுக்கு முக்கியமான ஒரு அறமான அமைச்சர் பெயரும், கோட்டையில் இருக்கிற ஒரு தலைமை அதிகாரி, அவருடைய மனைவி, அவங்களும் வந்து சுற்றுச்சூழலில் இருக்காங்க, 2 IAS அதிகாரிகள், இவரெல்லாம் வந்து மொத்தமாக 200 கோடி ரூபா வசூல். எதுக்கு? சதுப்பு நிலம். அந்த இடத்துல யாருக்குமே வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடாது, அங்கே வீடு கட்டக்கூடாது. எதுக்காக கட்டக்கூடாது? சேஃப்டி இல்லை, விழுந்துடும் மழையில். சாதாரணமாக ஏரி குளத்தில் கட்டுற வீடுகள் எல்லாமே விழுது. அப்படி இருக்கும்பொழுது சதுப்பு நிலத்தில் கொடுக்கக்கூடாது என்பது ராம்சார் அறிக்கை மத்திய அரசுடைய அவங்க வந்து இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே 120 கோடி ரூபா, 150 கோடி ரூபா, 2500 கோடி ரூபா பட்ஜெட்டெல்லாம் எந்தவித அப்ரூவல் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாமல் வருது. ஆனால் குடிசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து நான் உனக்கு பட்டா வாங்கி தரேன்னு ஒருத்தரையும் எலெக்ஷன் சொல்லிவிட்டு, அப்போ வாங்கி தரலன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு இடித்து அவனுக்கு இருக்கிற இடத்த விட்டு அவனை காலி பண்ண சொல்கிறீங்களே. இப்போ இவங்க போய் பரவாயில்லையா, உங்களுக்கு கார் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன். ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை, 8 கோடி குடும்பமா, குடும்பத்துக்கு ஒரு 3-4 பேர் வச்சுக்கலாமா? 2 கோடி 3 கோடி வேணுமா? இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 26 லட்சம் பேர் தான் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து அரசு ஊழியர்கள். 26 லட்சத்துலேருந்து 10 மடங்கு எப்படி ஆக்குவீர்கள்? எங்கே வேக்கன்சி வரும்? இதில் யார் அதிக பொய்யர்? இப்படி நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நடக்கக்கூடியதாக இல்லைன்னா ஒன்று சொல்லுங்கள், இவ்வளவு கோடி ஆகும், அதுக்கு இப்படி வருமான வழி, இந்த வழியில் வருமானம், ஏதாவது ஒரு இந்த வழியில் இருக்கும், இந்த வழியில் வரும், மிச்சத்துக்கு நாங்கள் மத்திய அரசுடைய உதவியை கேட்போம். அதாவது பொய் சொல்லும்போதும் ஒரு லாஜிக் வேணும். அதுக்கப்புறம் அது வந்து அவ்வளோ தூரம் நடக்குதா நடக்கலையானது அடுத்த விஷயம். ஓகே, அந்த மாதிரி வந்து இது இப்படிப்பட்ட ஒரு இதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இப்போதைக்கு தாவேக்கால கொஞ்சம் பரபரப்பான விஷயம், வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவர்களுக்கு வந்து செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அனுபவம், ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்கள் பக்கம் வருவது வந்து ஒன்றும் தவறில்லை. அவருடைய அனுபவம் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு பயன்படும்.
தாவேகா தலைமைக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க யாருமே, கூட இருக்கிறவங்க யாருமே அந்த அளவுக்கு அரசியலில் அனுபவமற்றவர்கள். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிர்வாகத்தில் வேறு வேறு அரசியல் நிர்வாகத்தில் இருந்ததில்லை, ஆட்சி நிர்வாகத்தில் இருந்ததில்லை, தேர்தல் அரசியலில் இருந்ததில்லை. அவர் புஷி மட்டும், அவர் ஆனந்த் மட்டும் எம்எல்ஏவாக இருந்திருக்கார். புதுவைங்கிறது என்னங்க, அது ஒன்றும் இல்லை. மாய யானத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள் வந்து காலையில் கிளம்புனீங்கன்னா சாயந்தரம் முடிச்சிடலாம். நம்ம திருவல்லிக்கேணி ஒரு தொகுதி, அப்புறம் மயிலாப்பூர் ஒரு தொகுதி, மாம்பழம் ஒரு தொகுதி, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன தொகுதிகள். மொத்தம் புதுவைங்கிறது சின்னது தானே. இந்த இதில் தான் வந்து இப்போ இருக்குது. இல்லை, பாண்டிச்சேரியில் இன்னி கூட வந்து அனுமதிக்காக போய் கேட்டிருக்காங்க, அனுமதி கொடுக்கல. என்ஆர் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையிலான அரசு வந்து கொடுக்கல. முதல்வரை போய் பார்க்குறாங்க, காவல்துறை டிஜிபி போய் பார்த்தா அவர் ஊரில் இல்லை, ஐஜி வந்து நீங்கள் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள். இதுக்கு எதுக்குங்க அவங்க போய் மறுபடியும் வந்து பார்க்கணும்? அனுமதி கேட்டு கோரிக்கை கொடுத்துட்டாங்க. உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், இல்லை உண்டுன்னு சொன்னால் நிபந்தனைகளோடு சொல்லணும். ஆனால் அவங்க வந்து கொடுக்குற மாதிரி அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அங்கே வேற ஒரு பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா வர்சஸ் ஜார்ஜ் சார்லஸ், மார்ட்டினுடைய மகன் மருமகன். இது வந்து இது சின்ன குடும்பத்துது, பின்னாலேயே பெரிய குடும்பத்துன்னு சொல்கிறேன். மகன் வர்சஸ் மருமகன், இது இன்றைக்கி டாப்பிக்கே கிட்டத்தட்ட மகன் மருமகன் டாப்பிக்காக வருது. அந்த வகையில் வந்து பண்ணுவோம். ரைட். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மழை ஆக பாண்டிச்சேரியில் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கலாம், கொடுக்காமையே இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி எங்கேயோ ஒரு மைதானத்தில் வச்சு ஒரு நிபந்தனைகளோடு கொடுக்கலாம். அங்கே ஜோஸ் சார்லஸ் தான் முதல்வராக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆதவ் அர்ஜுன் அதை எப்படி விட்டுருவார்? அவருக்கு தான் பிரச்சனையே. இவருக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா கிட்ட தகராறு பண்ணுறவரே ஜோஸ் சார்லஸ் தான். என் தங்கச்சியோட பணத்தை வந்து ஏமாற்றி வாங்கிட்டாரு. இவரை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசிக்கொண்டு வருபவர். சமீபத்தில் கூட பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு ஜோஸ் சார்லஸ். இப்போ ஒரு 3 நாள் கூட பேட்டி கொடுத்துருக்காரு, ஒரு ஆங்கில பத்திரிகை கொடுத்துருக்காரு. ரொம்ப இவரை பற்றி வெளிப்படையாக நெகட்டிவாக பேசியிருக்கிறார். எப்படி அவர் அங்கே விட்டுருவார்? இவர் என்ன பார்க்குறாரு? ஆதவ் அர்ஜுன் இந்த பக்கத்துலேயே இருந்தால் இந்த புள்ள பூச்சி மாதிரி இந்த புஷி ஆனந்த் வேறு தொல்லை தாங்கலை, பேசாமல் அவர் வந்து அங்கே நம்ம அனுப்பிச்சி விட்டோம்னா அங்கே வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி அனுப்பிச்சா ஜெயிச்சா அவர் அப்படியே அங்கே போயிடுவார். தோத்துட்டா அதுக்கப்புறம் அரசியல் அது முடிஞ்சிடும். ஏதோ ஒரு வகையில் புஷி பிரச்சனை தீரும். இதில் ஜோஸ் சார்லஸை வரவிடாமல் செய்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, ஆதவ் அர்ஜுனா கணக்கு. அப்போ இந்த மகன் மருமகன் பிரச்சனை பாண்டிச்சேரியில் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்து மழை நிற்கிதுன்றாங்க, நிற்கலைங்கிறாங்க, மாறி போகுது. நாங்கள் புயல், அது எப்படி தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு குழப்பமாக இருக்கிறதோ தமிழ்நாட்டுடைய வந்து இந்த வானிலையும் வந்து அவ்வளோ குழப்பமாக இருக்கு சார். அதில் புதுசு என்னென்னா சார், ஆனால் அரசியல் புயல் வந்து தாவேக்காவை நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சா அப்படின்ற ஒரு இது இருக்குது. இல்லை, முதல்ல வந்து நான் வந்து இந்த புயலை ஒரிஜினல் புயலை பற்றி பேசிடுறேன். சரிங்க சார். இதில் வந்து தம்பி கார்த்தி ஐயா, கேமராமேன் தம்பி அவர்களே, கேமராவில் நீங்கள் கரெக்டாக எல்லாம் ஆன் பண்ணிங்களா? எல்லாம் ஓடுதுங்களா? இல்லை பட்டன்லாம் அமுக்கிட்டீங்களா? இல்லை அதெல்லாம் கரண்ட்டெல்லாம் இருக்குல்ல? இல்லை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஏன்னா அவர் துணை முதல்வர் பாருங்கள், அவர் போய் இந்த அது என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் சென்டர் அங்கங்கே இந்த நிவாரண மையங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணு, அங்கே போய் வந்து கம்ப்யூட்டரில் வந்து பண்ணார் பாருங்கள். கம்ப்யூட்டரில் வந்து கனெக்டே ஆகலைங்க. அதில் அந்த கீபோர்டில் கையை வச்சுக்கிட்டு அவர் பாட்டில் பியானோ, அந்த காலத்தில் ஏதோ ஒரு படத்துலலாம் ஹீரோ வந்து எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் எல்லாத்துலேயும் ஒரு பியானோ வாசிக்கிற மாதிரி வாசிக்கிட்டு இருக்காரு. முன்னால் நின்று 2 பேர் வீடியோ எடுத்துட்டுருக்கான். ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியலன்னா, யாரோ ஒருத்தன் வேண்டியவனா வேண்டாதவனா புரிஞ்சவனா புரியாதவனான்னு தெரியல, பின்னால் நின்று வீடியோ எடுக்கிறான். ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது, இன்னும் கனெக்டே ஆகலை. எது லேப்டாப்பு. இவர் வந்து இதில் சும்மா கையை தட்டிக்கிட்டு இருக்காரு கீபோர்டில், இது வாசிக்கிற மாதிரி. இது ஒரே மீம்ஸாக போட்டு தாக்கிட்டாங்க சார். ஆனால் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க சார் நியூஸ்லலாம். யார் சொன்னாங்க? திமுக ஐடி விங்கில் சொன்னாங்க ஃபேக்குன்னு. ஒரிஜினலான வீடியோ எடுத்து காட்டினாங்க சார். அதில் வந்து முதல்வர் பார்க்குறாரு, துணை முதல்வர் பார்க்குறாரு. இல்லைங்க,
அதாவது இது நடந்த பிறகு, இந்த வீடியோ வெளியான பிறகு 2 மணி நேரம் பொறுத்து தான் வந்து துணை முதல்வர் வந்து அந்த உண்மையான அந்த லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணுறதோ, பக்கத்தில் ஒரு லேடி வந்து ஒரு பெண்மணி வந்து அவருக்கு உதவி செய்கிறாங்க. அது யாராவது அதிகாரிகளாக இருப்பாங்க, இல்லை ஊழியராக இருப்பாங்க. இதை போட்டு காமிங்க, இந்த மாவட்டம் செங்கல்பட்டு போட்டு காமிங்க, திருவள்ளூர், நம்மளுக்கு கேட்கக்கூடியது. அது கேட்க நம்ம வந்து கம்ப்யூட்டர் தெரியல அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு குறையாக நம்ம சொல்லலை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு பெரிய தப்பு இல்லை. அதாவது அரசியல்வாதிகளில் வந்து கல்வி தகுதி கிடையாது. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்களாம் நம்ம அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை, உதயநிதி அப்படி இல்லை சார், அவங்களாம் படித்தவர்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் அவரை ஒன்றுமே சொல்லலைங்க. நீங்கள் ஏங்க கோச்சிக்கிறீங்க? நீங்கள் உதயநிதி ரசிகர் பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டு போங்க. நான் ஒன்றும் அவருக்கு எதிரி இல்லை. நான் சொல்கிறது என்னென்னால், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தவங்களே அமைச்சர்களாக இருக்கும்போது உதயநிதி ஒரு பட்டப்படிப்பு படித்தவர். ஓகே, சரிங்களா? இப்போ பட்டப்படிப்பு படித்தவர் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணுன்றது கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, வயது, அவர்களுடைய தலைமுறை, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருடைய நேரம், கம்ப்யூட்டர் உட்காந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கணுன்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் முன்னாலேயே லேப்டாப் ஆப்ரேட் பண்ணார். 15 வருஷத்துக்கு முன்னாலேயே. அந்த என்டி ராமராவுக்கு எதிராக தனியாக கட்சி ஆரம்பித்தார். மாமனாருக்கு எதிராக அவர் கட்சியிலே இருந்துட்டு அப்புறம் தனியாக ஆரம்பித்தார். அது வேறு பிரச்சனை. இங்கே மச்சான் பிரச்சனை, மகன் மருமகன் பிரச்சனை, அங்கே மாமனார் மருமகன் பிரச்சனை. அது ஒவ்வொரு இடத்துல இந்த குடும்ப அரசியல் வரும்போது அது மாதிரி வரத்தான் செய்யும். ஆனால் அப்போவே எதுக்காக சொல்கிறேன்னா, 15 வருஷம் 15 இல்லை இன்னும் கூடவே முன்னாலேயே 20 வருஷம் முன்னாலேயே லேப்டாப் ஆப்ரேட் பண்ணார். ஆப்ரேட் பண்ணது என்ன பெரிய விஷயமா? இப்போ எங்கள் வீட்டில் என் பேத்தி கூட தான் ஆப்ரேட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சதை விட அந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டெக்னாலஜியை 10 மடங்கு அதிகமாக தெரியுது. இப்போ 10-12 வயசு உள்ளது. இந்த தலைமுறை. நான் வந்து அதை ஒன்றும் தவறுன்னு சொல்லலை. அது இந்த மாதிரி ஏதோ இந்த பிளாங்க் இதில் போய் பண்ணும்போது அது வந்து ஏன்னா இவங்க வந்து வழக்கமாக இந்த மாதிரி தவறுகள் செய்வாங்க. இது ஃபேக்கா இல்லையான்றதை தாண்டி அதே நரிக்குறவரை கூட்டு வந்து சேகர்பாபு பக்கத்தில் உட்கார வச்சு அதுவும் ஃபேக்கா? அதே பொண்ணை ஒரு வாரம் பொறுத்து அந்த பொண்ணு வீட்லேயே போய் முதல்வர் வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அவர் சில்வர் பிளேட்டில் சாப்பிட்றாரு. அவங்களா மட்டும் அந்த இது மாதிரி அந்த கூழ் சாப்பிட்ற அந்த இது மாதிரி அந்த என்ன சின்ன பானை மாதிரி இருக்குமே அதில் வச்சு சாப்பிட்றாங்க. அவர் மட்டும் சில்வர் பிளேட்டில் சாப்பிட்றாரு. அப்புறம் அந்த கோவிடுக்கு போகும்போது ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறாரு. திடீரென்று எதிர்பாராத சர்ப்ரைஸாக அந்த வீட்டிற்குள் புகுந்தார் முதல்வர். சர்ப்ரைஸாக புகுந்தால் அந்த பக்கம் ஒருத்தர் வீடியோ வச்சுட்டு நிற்கிறான், அந்த பக்கம் ஒருத்தர் வீடியோ வச்சுட்டு நிற்கிறான். யார்? முதல்வர் டீம்லேருந்து. சர்ப்ரைஸாக இவர் உள்ளே பூந்தாருன்னா ஏற்கனவே வீடியோவில் வந்து வச்சுக்கிட்டு 2 பேர் நிற்பானா? அது பேர் 4 பேர் ஒரே மாதிரி பாய் போட்டு அங்கங்கே உட்கார வச்சுருக்காங்க. அது ஏதோ பேசுகிறார். ஏதாவது செட்டப் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. திடீர்னு அவர் வாக்கிங் போகிறாரு. காட்டு பகுதியிலேருந்து ஒரு 4-5 லேடிஸ் நடந்து வராங்க. ஐயா உங்கள் ஆட்சி பிரமாதமாக இருக்கிறது, மாதம் மும்மாறி பெய்கிறதுன்ற மாதிரி வந்து ஸ்ருதிஹாசன் கூட வாக்கிங் போகிறப்ப பார்த்து பேசுனாங்க சார். அந்த மாதிரி வாக்கிங் போகிறப்ப நிறைய பேர் வந்து பார்த்து பேசுவாங்க சார். ஏங்க ஸ்ருதிஹாசன் கூட போகிறது வந்து ஒரு பெரிய அது என்ன இது ஸ்டாலினுக்கு பெருமையா, ஸ்ருதிஹாசனுக்கு பெருமையா, தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமையா? இதில் என்னன்னு எனக்கு புரியல. அவங்க 2 பேரும் எதேச்சியாக வாக்கிங் போயிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு நாட்டினோட முதல்வர் இருக்காருன்னு சொல்ல வராங்க சார். யார் வேணாலும் போய் பார்த்து பேசலாம் வாக்கிங் போகிறப்போ. அவர் சைக்கிளில் கூட போயிருக்காரு. அப்போ கூட நடுவில் வந்திருக்காங்க. ஸ்ருதிஹாசன் ஏன் வாக்கிங் போனாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் ஏன்னா வந்தாங்க, உட்காந்தாங்க, பேசுனாங்க. அதாவது நம்ம ஒன்றும் வேறு ஒன்றும் தவறாக சொல்லலை. எதேச்சியாக நடந்திருக்கலாம் அது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கணும். அவங்க 2 பேரும் எதேச்சியாக வாக்கிங் போனாங்கன்னா அது யாருங்க வீடியோ எடுத்தாங்க? அப்போ வீடியோ எடுக்கிறவரும் வாக்கிங் போனாரா? கேள்வி கேட்பனா மாட்டானா? முதல்வரோட பாதுகாப்புக்கு போகிறவங்க ஃபோனில் எடுத்துருப்பாங்க சார். முதல்வரோட பாதுகாப்புக்கு போகிறவங்க எல்லாரும் வீடியோகிராஃபரா? இல்லை சார், ஃபோனில் கூட எடுத்துருக்கலாம். இல்லை முதல்வரோட அனுமதி இல்லாமல் முதல்வர் யாரோட பேசுகிறாருன்னு ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இல்லை, முடியுமா? இல்லை எனக்கு தெரியாதுங்க, நீங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். முதல்வர் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பாதுகாவலர் ஒருவர் அவர் யாருடன் பேசுகிறார் என்பதை வீடியோ எடுத்து வெளியில் வெளியிட முடியுமா? ஓகே. ஏங்க எங்களெல்லாம் வந்து பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஸ்ருதிஹாசனுடன் பேசிக்கொண்டு இருக்கட்டும்.
இப்போ கமலஹாசனே வந்து நான் ஊழல் ஆட்சியான திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவேன், அதற்காக தான் டார்ச்சின்னவர். அதுக்கப்புறம் பேட்டரிலாம் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்து ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போயிட்டார். ஒரு பொண்ணு, அந்த அம்மா ஒரு நடிகை. அவங்க கமலஹாசன் என்ற கலை குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரும் ஒரு கலைஞர், நடிப்பு கலைஞர். முதல்வர் அவரும் ஒரு நடிப்பு குடும்பத்தில், திரை குடும்பத்தில், திரை சம்பந்தப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். முதல்வர் பார்க்கும். இப்போ நான் வாக்கிங் போகிறேன், ஐயா வணக்கங்க, அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு பேசலாம், தெரியலன்னா ஐயா நான் சொன்னேன், ரைட்டு பேசலாம். இதெல்லாம் வந்து எதேச்சியாக நிகழ்ந்தது. முதல்வர் வந்து மிகவும் எளியவர், அதனால் வந்து எல்லாரோடையும் பேசுகிறார். அது இதெல்லாம் இந்த தேர்தலும் போது இந்த இமேஜ் செட்டிங்க்கெலாம் அதெல்லாம் புரியுதுங்க எங்களுக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் கவலையே படல. நீங்கள் இந்த இமேஜ் செட்டிங் பண்ணுங்க, அது தேவை, உங்களுக்கு தேவைப்படுது, பண்ணுங்க சார். இதில் கமலஹாசன் அவர்கள் வந்து உதயநிதி அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு வார்த்தையை சொன்னார் சார். இருளை பார்த்து நான் ஒருபோதும் பயப்படுறதே இல்லை, ஏன்னா விடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உதயம் வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உதயநிதியும் வருவார் அப்படின்னு சொல்கிறார் சார். அப்போ ஸ்டாலினோட ஆட்சி இருட்டுன்னு சொன்னாரா கமலஹாசன்? இல்லை, எனக்கு புரியல, நீங்கள் தான் விளக்கமாக சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் நல்லா கேட்டிருக்கீங்க அதை, அதனால் நான் உங்கள்கிட்ட ராபின்சன்கிட்ட கேட்டு தெளிவுபட்டிருக்கிறேன். அப்போது கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி வந்ததுக்கு பிறகு தான் விடியல் வரும், இதுவரை விடியல் வரவில்லை அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருந்தாருன்னா, அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அவர் அவதூறாக பேசுகிறார், இருள் என்று பேசுகிறார் என்று அர்த்தம் கொள்ளலாமா? நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ பதில் சொல்லணும். பிறந்தநாள் விழாவில் உதயநிதியை வாழ்த்தி பேசுகிறாரு சார். ஐயா நான் ஒன்றுமே சொல்லலைங்க. நான் அந்த பிறந்தநாள் விழாவுக்கு என்ன கூப்பிடவும் இல்லை, நான் போகவும் இல்லை. நீங்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு உதயநிதி வந்ததுக்கு பிறகு தான் விடியல் அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் விடியலையா? உதயநிதி வந்தால்தான் விடியுமா? அப்போது 2021 வந்து தேர்தலுக்கு முன்னால் வந்து ஊழல் ஆட்சி என்று சொல்வது மட்டும் இல்லாமல், கருணாநிதி அவர்களை நான் வந்து சக்கர நாற்காலியில் வருபவர் என்று சொல்லி அவமானப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மு.க. ஸ்டாலினின் தந்தை என்று சொன்னாலே போதும் அப்படின்னு பேசினார்ல, வீடியோ இருக்குல்ல, பேசினார். அப்போ நீங்கள் சொல்லுறது கரெக்டாக இருக்கும். மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்து இருட்டான ஆட்சி அப்படின்னு அப்போ கமலஹாசன் சொல்லியிருக்காருன்றதை ராபின்சன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இல்லை, அப்படிதான் நான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் அப்போ என்ன சொன்னார், கலைஞரை அவமானப்படுத்தணும்னா மு.க. ஸ்டாலின்ற பெயர் சொன்னால் போருன்றாரு. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து, அப்போ கலைஞரும் வந்து நல்லவர், திறமையானவர், உதயநிதி திறமையானவர், அவர் வந்தால் விடியல் வரும். அப்போ ஏங்க எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் இருட்டான ஆட்சி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நியாயமா இது? கலைஞானி அவர்களே, நியாயமா இது? தாத்தாவை வந்து பாராட்டுறீங்க, பேரனை பாராட்டுறீங்க, நடுவில் அப்பாவை விட்டுட்டீங்க, அவர் டிவிலெலாம் அப்பான்றாரு, அவரை விட்டுட்டீங்க. ஆக இதெல்லாம் வந்து சும்மா அரசியல் அப்படி தான் பேசுவாங்க. வைகோ பேசாததா, என் கல்லறையில் கூட திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன் சார். இதெல்லாம் தாண்டி உதயநிதி அவர்கள் இன்னைக்கு களத்தில் இருக்கார் சார். புயல் அடிக்கிற இடத்துல, வெள்ளம் தேங்குற இடத்துல, எல்லா இடத்துலையுமே வந்து உதயநிதி இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு சார். கூட சேர்ந்து மேயர் பிரியாவும் போகிறாங்க, சேகர்பாபுவும் போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு சார். அவர் ஏதாவது மக்களுக்காக தியாகம் பண்ணி போகிறாரா? அவர் துணை முதல்வருங்க. அவர் ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ சேப்பாக்கத்தில். சரி, துணை சென்னை முழுக்க போகிறாரு சார். சென்னை மாநகராட்சி முழுக்க போகிறார். சேப்பாக்கத்துக்கு மட்டும் துணை முதல்வர் அவர் இல்லை, அப்புறம் சென்னை முழுக்க போகிறாருன்னா தமிழ்நாட்டுக்கே துணை முதல்வருங்க அவர். நாகப்பட்டினத்தில் ஒரு கால் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு, இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், கோவையில் ஏற்படுச்சு, எங்கேயோ ஒரு பக்கம், எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர் எல்லா இடத்துக்கும் போகணுன்றது. ஓகே, அதாவது நேரம் இருக்காது, முடியாது, சூழ்நிலைகள் வந்து அமையாது, எங்கே போக முடியுமோ அங்கே போகலாம். சென்னைங்கிறது வசிக்கக்கூடிய பகுதி என்பதால், அவர் வசிக்கக்கூடிய பகுதியால் போகிறாரு. நீங்கள் என்னமோ துணை முதல்வர் வந்து போகிறாருன்னு அவர் என்னமோ வந்து இது வரைக்கும் தியாகமாக பண்ணி தமிழக மக்களுக்காக, அதுதாங்க அவருக்கு வேலை. முதல்வருக்கு, துணை முதல்வருக்கு, அமைச்சருக்கு, எம்எல்ஏக்கு எதுக்காக மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறோம்? அது ஏதோ அவர்கள் வந்து மக்களுக்காக செய்யும் தியாகம் என்று.
கழிவு நீரும் குடிநீரும் வந்து டாக்டர் பெசன்ட் ரோடில் வந்து வந்ததை ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் சொல்லி அதை வாட்ஸ்அப்லலாம் நேரம் அடித்து அதுக்கப்புறம் நைட்டு சரி பண்ணிட்டாங்க. 4.5 வருஷமாக ஆட்சி பண்ணிங்க, அதுக்கு இவ்வளவு கோடி செலவுன்னெலாம் கணக்கு அமைச்சிங்களே, அது எப்படிங்க வந்து கழிவு நீர் குடிவு நீர் இன்னும் ஒன்றா சேருது? இன்னும் ஏன் குட்டையாக இருக்குது? ரோட்டில் வந்து தண்ணியே தேங்கலைன்னு சொல்கிறீங்க, 2 அடி 2.5 அடிக்கு தேங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மோட்டர் வச்சு எடுக்கிறீங்க, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி அந்த ஏற்பாடுகள் செய்தவரை நாம் பாராட்டுகிறோம். பண்ணுறாங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஏற்பாடுகள் செய்வது வந்து பாராட்டுறோம். 4.5 வருஷத்தில் இது வரைக்கும் இந்த இந்த ப்ராஜெக்டுகளுக்காக எவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டிருக்கிறது, அது எங்கே போச்சு? அந்த பணம் முழுதாக ஒழுங்காக செலவழிக்கப்பட்டிருந்தால் இப்படி தேங்கக்கூடாது. இப்படி தேங்குகிறது என்று சொன்னால் அந்த திட்டம் சரியாக நடைபெறவில்லை, நிறைவேறவில்லை என்பதுதானே பொருள். அதற்காக செலவு செய்யப்பட்ட பணம் அப்படின்னா என்ன ஆச்சு? எல்லா பணமும் போயிடுச்சுன்னு சொல்ல, அதில் ஏதோ ஒரு பகுதி செலவழிக்கப்பட்டதா, எங்கு செலவழிக்கப்பட்டது, எங்கு போனது, பணம் மாயமானதா? ஏன் வீடு வந்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, வீட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து காரை பேர்ந்து விழுந்துருச்சு, சொந்த வீடு கட்டிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? உடனே கட்டின கான்ட்ராக்டரோ கொத்தனாரோ அவர் கூப்பிட்டு, ஏங்க என்னங்க அது புதுசாக கட்டி 1 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே விழுந்துருச்சு, கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக. கூப்பிட்டோன்னே வந்துட்டார், சந்தோஷம். கூப்பிட்டோன்னே வந்த வரைக்கும் மரியாதை, அதை பாராட்டுறோம். அதே தான் நம்மளும் சொல்கிறோம். நடவடிக்கை எடுக்கிறாங்க, பாராட்டுறோம். ஆனால் இதுவரை அந்த திட்டம் ஏன் வந்து இப்படி வந்து தேங்குற மாதிரி மோசமாக நிற்கிறது, ஒரு இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நிற்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஓகே சார், அன்புமணி அவர்கள் புதுசாக வித்தியாசமான ஒரு அறிக்கையை, இந்த புயல் சம்பந்தமான அறிக்கையை கொடுத்துருந்தார். அதாவது புயல் இவ்வளவு வரப்போகுதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கையே இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்காமல் மாணவர்களை வஞ்சிப்பதா இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. கொடுத்த உடனே இன்னைக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விட நேற்று தான் ரொம்ப மோசமான மழைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பெரிய கனமழை. நமக்கும் புரியல இந்த வானிலை அறிக்கைன்றது. நம்ம அதான் சொன்னோம், தமிழ்நாட்டு அரசியலை விட அதிகமாக குழப்பமாக இருக்குது. அது கனமழை சார், இவ்வளோ டெக்னாலஜி அது கூட நம்மளால அதான் சொல்ல முடியல. இயற்கையை நம்மால் வெல்லவே முடியவில்லை. முதல்ல புரிந்து கொள்ளவே முடியவில்லை, அதுக்கப்புறம் தானே வெல்றது. கனமழை, மிக கனமழை, அப்புறம் அதி மிக கனமழை, இப்படி 3 சொல்கிறாங்க. கனனாலே அதிகமான மழை, மிக கனனாலே அது மறுபடியும் அதான், அதுக்கப்புறம் அதி மிக கன. நமக்கு தமிழும் புரியல, வானிலையும் புரியல. சரி, இதில் வந்து என்னென்னா சனிக்கிழமை அன்றைக்கி பாதி பள்ளிக்கூடம் பொதுவாக விடுமுறையாக இருக்கும், சில பள்ளிக்கூடங்கள் இருக்கும். அன்றைக்கி லீவ் விட்டாங்க. சோதனையாக அன்றைக்கின்னு பெருசாக மழை பெய்யலை. ஆமாம், திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் வச்சாங்க, அடித்து தூள் கிளப்பிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி அன்புமணி சொன்னார்ன்றதுக்காகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குன்றதுனால தவறு ஒன்றும் நான் சொல்லலை. சேஃப்டிக்காக எதுக்கும் லீவ் விட்டுருவோன்னு. இன்னொன்று, ஒரு திமுக அல்லது தமிழக அரசுக்கு ஒரு நியாயமாக நான் ஆதரவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் என்னென்னால், நேற்று மழை வந்து கனமழை, அதுக்கு பேர் நீங்கள் அதி கன மிகலாம் எது வேணாலும் வச்சுங்க, நல்ல மழை பெய்திருக்கிறது. அந்த மழை பெய்ததுனால அங்கங்கே வெள்ளம், அது காரணம் திட்டங்கள் சரியாக வந்து நிறைவேற்றலை, இதெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி உள்ள நிலைமை தண்ணி அங்கங்கே நிற்கிது. அப்போது அந்த மின்சாரங்கள்லாம் வந்து எங்கேயாவது ஒயர் தொங்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி ஆபத்துகள் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, இன்றைக்கி வந்து மழை பெய்யலை, மழைக்காக பள்ளி விடுமுறைன்னு சொல்கிறத விட நேற்று சேர்ந்த வெள்ளத்தினால் அவர்கள் அந்த பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி வந்து விடுமுறை விட்டு இருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஓகே, ஏன்னா நேற்றுக்கு வெள்ளத்தில் இன்றைக்கி வெள்ளம் இறங்காமல் இருந்துச்சுன்னு வைங்க, சிலது கொஞ்சம் இறங்கியிருக்கும், சிலது இறங்காமல் இருக்கும், ஒரு ஏரியாவை பொறுத்து இருக்கும். அப்போ அந்த வெள்ளத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆபத்தான விஷயம். அப்போ முழுதாக வடியட்டும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி விடுமுறை விட்டுருப்பாங்க. அது விட்டுருக்கலாம். அவர் அன்புமணி சொல்கிறது வந்து அது என்ன, அது நீ விடும்போதுன்னா அதுக்கு என்ன, அது நான் பொதுவாக என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு கூட நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்க, அன்புமணி வரைக்கும் போயிட்டீங்க, நேற்று வச்சுருந்தோமா ரெக்கார்டிங்க? கண்டிப்பாக கரெக்டு. காலையில் நீங்கள் கூப்பிட்டு என்ன சொன்னீங்க, சார் மழை ஜாஸ்தி இருக்குது, அதனால் நாளைக்கு பார்த்துப்போன்னு சொன்னீங்க. சரின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் வந்து நிச்சயமாக
நேற்று வானிலை அறிக்கை சாயந்தரம் பார்க்குறேன், இன்னைக்கு மிக அதிக கனமழை பெய்யும் ரெட் அலர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆமாம். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி வள்ளுவம் நம்ம ஸ்டூடியோவுக்கு போகிறோம், நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஏன்னா மழை அதிகமாக பெய்யும்னு சொல்லியிருக்காங்க, சத்தியமாக பெய்யாது. ஏன்னா நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம். ஆமாம். எப்போ வந்து பெய்யும்னு சொல்கிறாங்களோ அப்போ பெய்யாது. நம்ம ரெக்கார்டிங் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் கேட்பாங்க வழக்கமாக, என்னங்க எத்தனை ரெக்கார்டிங்க? ஒன்று தெரியல, இன்றைக்கி வள்ளுவமும் இருக்கும். மழைன்னா இல்லை, மழை ரொம்ப எக்கச்சக்கமாக பெய்யும்னு சொல்லி டிவியில் சொன்னாங்க, அதனால் பெய்யாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக அதே மாதிரி என்னுடைய நம்பிக்கையை இயற்கை ஏற்றுக்கொள்கிறது. ஓகே, பாருங்கள், வந்துட்டோமா, ஆமாம் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அன்புமணி கேட்டுக்கொண்டது வந்து பொதுவான கோரிக்கை. அதில் வந்து அவர் அரசியலில் வந்து பேசணும், ஏதாவது ஒன்று அவருடைய இருப்பை வந்து காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதால் பேசுகிறார். நான் வந்து இப்போ வந்து அரசு வந்து மழையை வந்து கணிக்க தவறிவிட்டது, முன்னெச்சரிக்கை தவறிவிட்டது அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே நான் என்னமோ திமுகவுக்கு எதிர்ப்பாகவே பேசுகிறேன், அப்படி சொல்ல. இயற்கையை நம்மால் இன்னும் கணிக்க முடியவில்லை. இது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இதெல்லாம் தாண்டி, சர்வதேசத்தில் உள்ள ஆய்வாளர்களையும் தாண்டி இயற்கையை மனிதனால் 100% கணிக்க முடியவில்லை. கணிக்க முடியவில்லைன்னும் போது அதுக்கப்புறம் அதை தாண்டி அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்வது என்பது கஷ்டம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.